பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், வேணாம். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரிண்ணா? சரி போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்ப. குடும்பத்தில் இன்னொன்று போடு. குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். தலைவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் தேவை. எனக்கு இருந்த உதவியாளரை அனுப்பிட்டேன். அதனால் லேண்ட்லைன் நானே ஃபோன் எடுப்பேன். இப்போவும் 2 நாளைக்கு ஒரு தடவை கோபால் பேசாமல் இருக்க மாட்டான். லேண்ட்லைனை கை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஆனால் நானும் தேடிக்கிறேன், நல்ல ஒரு ஆளை தேடிக்கிறேன், உதவியாளரை நல்ல உதவியாளரை. இதில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு 50 தொகுதியில் 1000x100 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா. இருக்காரா? முகுந்தன் எங்கப்பா? முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன். எங்கப்பா முகுந்தன்? இல்லையா? முகுந்தன் போயிட்டாங்க. அதனால் இன்றையிலிருந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரிண்ணா? சரி போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்ப. குடும்பத்தில் இன்னொன்று போடு. குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன்.
அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது, 3வது தெருவில் வச்சிருக்கு. ஃபோன் நம்பர் தான், ஃபோன் நம்பர். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன், பரசுராமன் முகுந்தன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறோம், நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு, முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும். முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்.